ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாலைவனத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஒட்டகம் மேய்க்கிறது வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க ஒட்டகம் மேய்க்கிறவங்க யாரும் இல்லை, ஆக்சுவலா அவுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வாக்கிங் மட்டும் தான், இங்க மேய்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஃபுல்லா வந்து சைட்ல காட்டுற பாருங்க, ஃபுல்லாவே வந்து வெறும் திடல் தான் அது. இங்க மேயறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஆனா உள்ள வந்து நிறைய குட்டி குட்டி கேம்ப் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து ஒட்டக கேம்ப். அதெல்லாம் அங்க தங்கி இருந்துதான் ஆட்கள் வந்து அந்த ஷெட்ல தங்கி இருக்காங்க. அது உள்ள எல்லா எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்கேன். அதோட எல்லா எக்ஸ்பிளனேஷனும் அவங்க தங்கி இருக்க இடம், ஒட்டகத்தை எப்படி அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்க தண்ணி கொடுக்கிறது, என்னென்ன சாப்பிடுது, அது எப்படி மேய்க்கிறாங்க, என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உள்ள கொடுத்துருக்கேன். மறக்காம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிறதுல பெரிய ஒட்டகம் வந்து இதுதான். இது வந்து நம்ம பாகிஸ்தானி நண்பர், பாகிஸ்தான் தோஸ்துவர் தண்ணி வைக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரிதான் அந்த ட்ரம்ல தண்ணி வைக்கிறாங்க. அந்த ட்ரம்ல புல்லு அவர் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போடுறாரு. பாருங்க, அப்பாடி இவ்வளவு உசரம் இருக்கு பாருங்க. நம்மள நோக்கி வருது, செல்ல பார்த்ததையும் சாப்பிட்டு நீ சாப்பிடு. ஆமா, தண்ணி குடிக்கிறாப்புல. எல்லாரும் சொல்லுவாங்க ஒட்டகம் வந்து ஒரு நிமிஷத்துல 150 லிட்டர் தண்ணி உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, பாவம், தண்ணி பற்றாக்குறைக்கு எவ்வளவு குடிச்சிட்டு இருக்குது. ஆனா அது உரியறது கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலா நம்ம மாடு இதெல்லாம் குடிக்கிற மாதிரி தான் தண்ணி குடிக்குது. நல்ல குடி, வெயில் தாகம் அப்பாடி. ஆமா, ஆள் பாருங்க எவ்வளவு வர இருக்காப்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி 9 அடி இருப்பாப்ல நினைக்கிறேன். ஹைட்டு தலையை தூக்கலாப்லன்னா 10 அடிக்கு மேல வரும். ஆமா, இங்க இருக்கிறதுலே பெரியவர் தான், எல்லாத்த விட பெரியவர். திரும்பவும் தண்ணி குடிக்க போறாரு. அதுலயுமா தாகம் அடங்கிருச்சு. அதுதான், இவருக்கு வயசானவர், அதனால ஒரு மேய போகல, இங்கேயே கட்டி போட்டுருக்காங்க. செயின் போட்டு கட்டி போடலன்னா நம்மள நேரம் முட்டிருப்பாரு. மேல வானத்தை நோக்கி என்னமோ சொல்றாப்புல, என்ன சொல்றாப்புலன்னு தெரியல. அவர் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பேசுறாப்புலன்றது உங்களுக்கு புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த போக்கிரி படத்துல பாண்டு சார் வந்து அந்த லிப்ட் ஆஃப் பண்றப்போ மாமா மாமான்னு சொல்லி வாய் அசைப்பார்ல, அந்த மாதிரியே அசைக்குது. இப்போதைக்கு அதோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இந்த நானே வெயில் தாங்காம இவ்வளவு லிட்டர் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இந்த வெயில வீடியோ எடுத்துட்டு இருக்கிய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆனா சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு 30-40 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாக்கெட் தண்ணி, அது 2-3 பாக்கெட் தண்ணி, அது எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 லிட்டருக்கு மேல உள்ள தண்ணி உறிஞ்சிருச்சுங்களே. உள்ள தண்ணி அவருக்கு பத்தாது அந்த தண்ணி எல்லாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாரு. உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. ஆமா, இந்த தண்ணி எல்லாம் அவருக்கு எந்த முடியல. திரும்பவும் நம்ம தோஸ்தை எடுத்துட்டு வர்றாரு தண்ணி பக்கெட்ல. அப்பா, அதோட ஃபேஸ் கட்டை பாருங்க. ஃபேஸ் கட்டை பார்த்தாலே க்ளோஸ்ல எப்படி தெரியுது பாருங்க. எவ்வளவு தாடை, எவ்வளவு பெரிய தாடை அது. ஒரு தலைவனுக்கு நல்லா ரசிச்சு சாப்பிட்றாப்புல. அந்த சின்ன ஒட்டகங்கள்லாம் நிக்குது, அங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி பண்ணுது, என்ன அதோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்க போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களை எல்லாம் சின்ன வயசுல பாட புத்தகத்துல பார்த்தது, இப்பதான் நேர்ல பாக்குறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் உள்ளது. ஆமா, இதுக்குமே இந்த உள்ள புல் வச்சிருக்காங்க பாருங்க, பச்சை புல் வச்சிருக்காங்க. ஒரு க்ளோஸ்ல வராரு, நல்லா தண்ணி குடிக்கிறாங்க. இதே பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 150 லிட்டர்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலா வந்து ஒட்டகம் 90 லிட்டர் குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். அது ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆமா, 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்டர் தான் ஒட்டகம் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. 90 லிட்ட
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. இது ஒரு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 4 வருஷம் முடிஞ்சிருச்சாப்புல. 4 साल हो गया என்றாப்புல. 4 साल हो गया 4 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதோட நகம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, நகம் தெரியுதான்னு. அதோட நகம் எப்படி இருக்கு பாருங்க. இல்லை நம்மளை பார்த்து பயப்படுது. ஏன்னா அது யாரும் ஒருத்தன் புதுசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. என்னது விக்கிச்சா? ஒட்டகம் வந்து கடிச்சிருன்றாங்க. கடிச்சிருமா என்னன்னு தெரியல. எப்படி கடிக்கிறாங்கன்னு பாருங்க. புல்லு எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க. நம்ம நிக்கிறதே ஒரு 2 அடி 3 அடி வித்தியாசத்துல நிக்கிறோம், டிஃப்ரெண்ட்ல நிக்கிறோம். ஆனா அவங்க அந்த புல்ல கடிக்கிற சவுண்டு வந்து இங்க நமக்கு மைக் வரையும் அவ்வளோ அக்யூரேட்டா கேட்குது. அவ்வளோ ஹார்டா கடிக்குதுங்க, அவ்வளோ ஹார்டா இருக்கு அந்த புல்லு. அதாவது பின்னாடி நிக்கிறது பாத்தீங்களா, ஒரு 4 ஒட்டகம் 5 ஒட்டகம் நிக்குது. அது 5 வந்து தாய் ஒட்டகம். அது பால் கறக்கலாம். அதனால கிட்ட போனா கொஞ்சம் கோபமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான்ட்டாங்க. ஆமா, இவங்களெல்லாம் க்ளோஸ்ல எடுக்க முடிஞ்சது. இவங்க 4 வருஷம் குழந்தைங்க இவங்க. பல்லெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து இந்த 5 பேர் தான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க 5 பேரும் பால் கறக்குறாங்களாம். அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராங்க நம்மளை நோக்கி. நம்ம பார்த்ததையும் பயப்படுது. ஆமா, நம்ம பார்த்ததையும் பயப்படுது அது. பாடியோ இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் எழுதியிருக்க மாதிரி எழுதியிருக்காங்க, பேர் எழுதியிருக்காங்க. ஊர்ல எல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, மாடுகளுக்கெல்லாம் எழுதுற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த சைடு அந்த ஒட்டகத்துல பார்த்தா தெரியும். அடிக்கிற வெயிலுக்கு போனு கீட்டாகி அந்த கேமராவில் பிளர் வருது பாருங்க. பேக் சைடு கேமராவில் இந்த பிளர் வருது. அடிக்க வெயில், அவ்வளோ வெயில். இந்த லைட்டா மெல்லிசா வர சவுண்ட் வந்து அவங்க சவுண்டு தான். அவங்க சத்தம் போடுற சவுண்டு தான் அப்படி வருது. கண்ணெல்லாம் அரிக்குதாட்டு இருக்கு, சொரியறாப்புல. ஒட்டகம் சார், நான் வேணா சொரிஞ்சிடவா ப்ரெஷ் எடுத்துட்டு வந்து? இந்த புல்லு தான் முன்ன சொன்னீங்களா, கட்டுக்கட்டா இருக்கு பாருங்க. இந்த புல்லு தான் வச்சு எல்லாத்துக்கும், இங்கே ஆடு ஒட்டகம் எல்லாத்துக்கும் இந்த புல்லு தான் சாப்பாடு. ஆமாம், இது கரெக்டாக அந்த டைமிங்க்கு அள்ளி போடுவாங்க. ஒரு டைமிங்க்கு அள்ளி போட்டு அந்த தண்ணி வைக்கிறது தான் வேலை. ஆமாம், சவுதியில் வந்து ஒட்டகம் வைக்கிற வேலை அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே உள்ள வெயிலையும் இங்கே உள்ள கிளைமேட்டும் சகிச்சுக்கிட்டு யாரும் உங்களாலலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் தான் அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேர்ட் வால் திறந்ததையும், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இருக்கு இல்லைங்களா, பாய் மாதிரி. இந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அந்த இருக்கிற ஓப்பன், அந்த டயர் வச்சிருக்க மேலே இருக்க ஓப்பன் இருக்கு, அந்த ஓப்பனில் கொண்டாந்து லாரியில் எதுவும் கொண்டாந்து இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாம் தண்ணி குடிக்க வராங்கன்னு நினைக்கிறேன். வராங்க வரிசையாக வெளியில்.
ஆமா, தண்ணி குடிக்கிறாங்க வந்து எல்லாரும். பாய் मैं अंदर जा रहा हूँ, कोई भी मुश्किल है? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாப்புல. நம்ம ஊர் போய் பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், இல்லை ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். வரிசையா அந்த தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க, கரெக்டா ரோல் இருந்து. கிட்ட போய் பாப்பா என்ன பண்றாப்புலன்னு. முட்டிட்டாருன்னா என்ன பண்றது? ஆஹா, ஒன்றும் பண்ணலப்பா, ஒன்றும் பண்ணல, அதுவாக தான் நிக்குது. நல்லா ரஃப்பா இருக்கு, தோலெல்லாம் நல்லா ரஃப்பா இருக்கு. வாவ், பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக வந்து பாலைவனம் தான். பாலைவனத்தில் போஸ்டர்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டென்ட் தான் வந்து அவங்க தங்கியிருக்க டென்ட். அது உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த வசந்த மாளிகை. சேரு சோபாலாம் போட்டிருக்காங்க, ஒரு கிரில் கேட்டு, பழைய சேர்லாம் எடுத்து வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் அவங்க தங்கியிருக்க ரூம். அவர் தான் வர்றாரு, தொழுகைக்கு டைம் ஆயிட்டு நமாஸ் பண்ண போறாரு. சோலார்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருப்பாரு, அவ்வளவுதான். மேல ரூஃப் கூட கிடையாது, அந்த டார்பாய் தான் ரூஃப். மேல போட்டிருக்காங்க இல்லைங்களா டார்பாய், அதான் ரூஃப்.